ஓகே மாணவர்களே, என்னன்னு சொன்னா நிகழ்தகவுல முதலாவது போட்டா மீண்டும் விடப்படும் சந்தர்ப்பத்தில் மரவரையும் நெய்யரையும் போட்டனான் பார்க்குறாரு. பார்த்து வடிவா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப மீண்டும் விடாமல் கேள்வி ஒன்றுதான், ஆனா மீண்டும் விடப்படாத சந்தர்ப்பத்தில் இப்படி நெய்யறிகிறது மரவரைகிறது. சரிதானே? ரைட். முதலாவது நெய்யறி கேள்வியை பாருங்க எப்படி சொல்றேன்னு. ஒரு பெட்டியில் 3 சிவப்பு நிற பந்துகளும் 2 நீல நிற பந்துகளும் உள்ளன. எழுமாறாக முதலாம் தடவை ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்ட நிறம் குறிக்கப்பட்டு, ஓகேயா? எழுமாறாக முதலாம் தடவை ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்ட நிறம் குறிக்கப்பட்டு மீண்டும் இடாமல் மறுபடியும் ஒரு பந்து எடுக்கப்பட்டு நிறம் குறிக்கப்படுகின்றது. மறுபடியும் ஒரு பந்து எடுக்கப்பட்டு நிறம் குறிக்கப்படுகின்றது. ஓகேயா? முதலாம் தடவை எடுக்கப்பட்ட பந்து உள்ள வச்சிருப்பாங்களா? இல்ல தானே? அது வெளியால இருக்கும். இரண்டாம் தடவை எடுக்கும் போது அப்ப எத்தனை பந்து மொத்தம் வெளியால 2 பந்து இல்லையா? முதலாம் தடவை எடுக்கப்பட்ட பந்து நிறம் குறிக்கப்பட்டு மறுபடியும் விடப்படாமல் மீண்டும் ஒரு பந்து இரண்டாம் தடவை எடுக்கப்பட்டு நிறம் குறிக்கப்படுகின்றது. இதற்குரிய நெய்யறியினை வரைந்து காட்டுக. அதான கேள்வி. அப்ப அதே மாதிரிதான் சிவப்பு நீலம் வடிவா பாருங்க. நெய்யறி தான் 2 தடவை எல்லாம். முதலாம் தடவை அடுத்து இருந்தது இரண்டாம் தடவை. ரைட். எத்தனை வந்து மொத்தம் 5 வந்து R1 R2 R3 B1 B2 வடிவா இந்த இடைவெளி இருக்கணுமா? R1 R2 R3 B1 B2 கிளியரா? இப்ப வடிவா பாருங்க. முதலாம் தடவை நான் R1 என்ற பந்து எடுத்திருந்தால் இரண்டாம் தடவை அதே பந்து எடுத்துருவேனா? இல்ல தானே? ஏன்னா முதலாம் தடவை எடுத்த பந்து வடிவால இருக்க போகுது. அப்ப அதே பந்து நான் என்ன செய்யலாம்? மறுபடியும் எடுக்க இயலாது. என்ன? அப்ப முதலாம் தடவை R1 எடுத்தால் இரண்டாம் தடவை R1 வராது. அப்ப என்ன வரலாம்? R2 வரலாம், R3 வரலாம், B1 B2 வரலாம். என்ன? முதலாம் தடவை R2 எடுத்தால் இரண்டாம் தடவை R1 வந்தா வரலாம். ஆனா R2 என்ன செய்யலாது? வர இயலாது. அப்ப என்ன வராது? அந்த மூளை விட்டம் வராது. படிச்சிருப்பீங்க. ஆனா என்ன? ஒரே எழுத்துக்கு நேரா இருக்கிற மட்டும் வராது. ஓகேயா? B1 க்கு நேரா வராது. B2 க்கு நேரா மட்டும் வராது. இந்த மூளை விட்டம் மட்டும் என்ன செய்யாது? வராது. ஓகேயா? படியா பாத்துக்கணும். ரைட். அதாவது R1 க்கு நேரா R1 அது வராது, R2 க்கு நேரா R2 அது வராது, R3 வராது. அந்தந்த எழுத்துக்கு நேரா இருக்கிற மட்டும் வராது. ஏண்டா இந்த எழுத்தை நான் வெளியால எடுத்து வச்சால் அதே எழுத்து மறுபடியும் கிடைக்காதானே? என்ன? ஆவே இது வராது. மூலையில இருக்கிற புள்ளி மட்டும் வராது. கேள்வினா ஒரே கேள்விதான். இரு தடவையும் ஒரே நிறம் கிடைத்தல். இது மரவரைக்கும் போட்டதா? சரி. இரு தடவையும் ஒரே நிறம் என்று சொன்னால் முதலாம் தடவை சிவப்பு என்று சொன்னா என்ன? இந்த ஏரியா என்ன? ரைட். சிவப்புக்கு சிவப்பு, நீலத்துக்கு நீலம். வடிவா பாருங்க. நீலத்தோட நீலமும் சிவப்போட சிவப்பு தான் வரும். மொத்தம் 5 25 25ல இந்த 5 புள்ளி வராதுல்ல. அப்ப இவ்வளவு வரப்போகுது 20 புள்ளி தான் வரப்போகுது. என்ன? அப்ப 20 இன் மேல் இப்ப எத்தனை புள்ளி? 2 4 6 6 2 மட்டும். கிளியரா? அடுத்து இரு தடவை வெவ்வேறு நிறம் கிடைத்தல். அல்லது வேற எப்படி சொன்னா ஒரு தடவை மட்டும் நீலம் கிடைத்தல் அல்லது ஒரு தடவை மட்டும் சிவப்பு கிடைத்தல். என்ன? அந்த மூன்றுகளையும் மாறி மாறி எப்படியும் வரலாம். ஆனா ஒரே விட தான் வரும். வெவ்வேறு நிறம் என்றா என்ன? முதலாம் தடவை சிவப்பு கிடைத்தால் இரண்டாம் தடவை நீலம் கிடைக்கும் இல்லையா? பாருங்க இந்த ஏரியா. முதலாம் தடவை சிவப்பு கிடைத்தால் இரண்டாம் தடவை நீலம், முதலாம் தடவை நீலம் கிடைத்தால் இரண்டாம் தடவை சிவப்பு. பாருங்க இப்படியே வரும் இல்லையா? நீலத்துக்கு சிவப்பு, சிவப்புக்கு நீலம். ஓகேயா? அதே 20 புள்ளியிலே எத்தனை வரப்போகுது? 2 4 6 8 10 12. என்ன? 12 இது சுருக்கணும்னா சுருக்கி போடுங்க. நான் 3 12 நான் 5 20. என்ன? மேலே இங்கே 4ஆல சுருக்கி போடலாம் தானே? ரைட். அடுத்த வேளை குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் நீலம் கிடைத்தல். குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் நீலம் கிடைத்தல். என்ன? பாருங்க என்ன சொன்னா 2 தடவை நீலம் கிடைக்கலாம் அல்ல ஒரு தடவை மட்டும் நீலம் கிடைக்கலாம். என்ன?
முதலாம் தடவை நீலம் கிடைக்கும் போது இரண்டாம் தடவை சிவப்பு கிடைக்கலாம் அல்லது நீலமும் கிடைக்கலாம். அப்ப எல் மாதிரி வரும் என்ன, எல் மாதிரி வரும் என்ன, எப்படி காணா படம், அதாவது இப்படி வரும். ஓகேயா, இப்படி வருமா, என்ன வராது, சிவப்புக்கு சிவப்பு மட்டும் வராது, மெட்டெல்லாம் வரும். மொத்தம் 20 புள்ளடியிலே வழியா பாருங்க, செண்டு 4 6 8 10 12 14 என்ன, அப்ப 20ல 14 புள்ளடி வர போகுது. இத சுருக்கெழுப்புனா சுருக்கி போடுங்க, E7 14 கீழ E10 வேணா 10 மேல் 7. ஓகேயா, இது என்ன சந்தர்ப்பம்டா, மீண்டும் இடாமல் மறுபடியும் எடுக்கப்படும் சந்தர்ப்பம் என்ன. ஓகே, விளங்கி இருந்தால் லைக் பண்ணுங்க. Thank you.